ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 தேவிகள் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஒரு தேவி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி, இன்னொரு தேவி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின், இன்னொரு தேவி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா. ஸோ 3 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு தரமான கொஸ்டின் வந்து ஜாக்லின் கேட்குறாங்க. எதுக்காக கேட்டாங்கன்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் சாச்சனாவை போட்டு பழக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், அதில் இருக்குல்ல பருப்பு, நீங்கள் எனக்காக போடுவீங்களா பருப்பு, அந்த பருப்பு எனக்கு கொடுத்துருவீங்களா? நான் சாப்பிட மாட்டேன்றதுனால நான் வேணால் அப்புறமா பால் வாங்கி அதை பருப்பு பாயசம் செஞ்சு குச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இது? இது வந்து நெத்தியடி கேள்வி இல்லை, இது வந்து ஏதோ 7.5 கூட்டுற மாதிரி கேள்வி மாதிரி இருக்குது. அப்போ வந்து மஞ்சரி உள்ளே வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அவங்களோட கருத்தை. அது வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமானு தெரியல. அப்போ மஞ்சரி வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணும்போது நான் உங்களை மார்க் பண்ணல, ஓகே வாண்டுறாங்க. இப்போ ஜாக்லின் வந்துட்டு டபால் வச்சுறாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு என்னென்னா எல்லாருமே அவங்கள வந்துட்டு கலாய்க்கிறாங்க, எல்லோரும் மார்க் பண்ணுறாங்கன்ற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா? அதை சொல்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு. திடீர்னு பார்த்தா சௌந்தர்யா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எப்பயுமே சௌந்தர்யா அப்படி தானே, கேட்டு என்ட்ரு ஆகிறது வந்து சௌந்தர்யா கிடையாது, கேட்காம என்ட்ரு ஆகிறது தான் நம்மளோட சௌந்தர்யோட வேலையை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் தாங்க உள்ள தலையை விட்டு எல்லாத்தையும் வந்து டென்ஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற போது மஞ்சரி டென்ஷன் ஆகிறாங்க. சௌந்தர்யா அப்படியே போகிற போக்கில் எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு, என்ன வேணாலும் நீ நினைக்கிறதெல்லாம் பேசுகிறன்றதெல்லாம் இங்கே கிடையாது அப்படின்னா, நீங்கள் தாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் எங்கே உடச்சிட்டு உள்ளே வரீங்க, நாங்கள் எல்லாத்தையும் பேசி நாங்களே முடிச்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒதுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அதான் பண்ணுவாங்களே அவங்க ஒரு ஆக்ஷன், அது மாதிரி பண்ணும்போது எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரி நல்லா இருக்குது பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது போங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க சௌந்தர்யா. மஞ்சரி இந்த இடத்துல இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்றது போயிடுறாங்க. இப்படி தான் இந்த ப்ரொமோட்டோ இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த ப்ரொமோட்டோவை பார்க்கும்போது இது உண்மையிலேயே பெரிய சண்டை மாதிரி இருக்குமா, இல்லை ஏங்க சும்மாங்க ப்ரொமோ பார்த்துலாம் ஏமாற முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி சௌந்தர்யா ப்ரொமோ ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு அப்படியே நாக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க மஞ்சரியோடதை. இங்கேயும் அப்படி தான் சண்டை நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து லைவில் பார்த்துட்டு நடந்த விஷயங்களை போட்டால் இன்னுமே வந்து நீங்கள் ப்ரொமோ போத்த மட்டும் பேசாதீங்க, சௌந்தர்யா ரொம்ப நல்லவங்கன்றாங்க. நாங்கள் இங்கே கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லை, அவங்க பண்ண ரியாக்ஷன். இப்போ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்தவங்களை குறை சொல்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கே இருக்கும். அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணாமல் கம்முன்னு இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்து இரிட்டேட் பண்ணுறது. ஏற்கனவே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு தனியாக டாஸ்க் வச்சு எல்லாரையுமே வச்சு கழுவி ஊற்றுனார். சௌந்தர்யா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள போய் அழுதாங்கல்ல. ஏன் அழுதாங்க? தப்பு பண்ணிட்டோம் எல்லாரும் வச்சு செஞ்சுட்டாங்க தான் அழுதாங்க. இப்போ திருத்தாமல் திரும்ப வந்து அந்த ஆட்டிடியூட் காமிச்சா இதையும் ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பண்ணாமல் அவங்களோட உண்மையான ஒரு கேம் இருக்குது, ஒரு சூப்பர் கேம், அதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சௌந்தர்யாலாம் டாப்பில் வரக்கூடிய ஆள். ஆனால் அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.